Hi friends, good morning. சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு செய்யறேங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி வேலை நடந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மசால் தூள், கறி மசால் தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. போட்டுட்டு இதை நல்லா அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, மசாலா போட்டதுனால சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் மல்லி மிளகா போட்டும் கூட இது பண்ணலாம். இது எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை செய்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி போட மறந்துட்டேன், இஞ்சி போட்டுக்கிறேன். ஒரு துண்டு சின்னதாக போட்டிருக்கிறேன், அதாவது ஒரு 1/2 இன்ச் போட்டிருப்பேன். இதில் என்னென்ன போட்டிருக்கிறேன், தக்காளி, வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேங்காய், இஞ்சி, பூண்டு போட்டிருக்கிறேன், மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா செமையாக வாசமாக இருக்கும். இல்லை மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதுனாலும் ரெண்டுமே ஓகே தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுவும் கூட போட்டு அப்படியே வறுத்துட்டு அரைச்சிங்கனாலும் கூட குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கினது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். மட்டன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னா, டேஸ்ட்டாக இருக்கணும்னா இதுதான் அந்த சீக்ரெட்டான ஒரு பொருள். கல்பாசி கொஞ்சம், ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ மட்டன் குழம்பு தாளிச்சிட்டு கூட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே வதக்கி விட்டுட்டு நீங்கள் தாளிக்கும் போதும் கூட பட்டை, கிராம்பு இதெல்லாம் போடுவீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். நான் வந்து என்னோடது சிம்பிளாக செஞ்சுருவேன். நான் போட வேண்டிய மசாலாவெல்லாம் வந்து போட்டு நல்லா அரைச்சிருவேன். அதனால் எதுவுமே வந்து தட்டுப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிடுச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன், இப்போ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 விசில் நல்லா வந்து ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சின்ன குக்கர்ன்றதுனால ஒரு 8 விசில் விட்டுருக்கிறேன். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் மட்டன் மட்டும் ஊற்றி பரட்டிக்கிங்க. விட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கணும். நம்ம அரைச்சதை எல்லாம் நீ ஊற்றி கொதிக்க வைக்கிறது தான் வேலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கறி வந்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாம் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவி உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் திக்னஸ் எல்லாம் எவ்வளோ உங்களோட தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. நான் கொஞ்சம் வந்து கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் தான் குழம்பு தானே வைக்கிறேன், அதனால் மீடியமாக வச்சுருக்கிறேன். இது வந்து சாப்பாட்டு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் தண்ணியும் சேர்த்திக்கிங்க. இதுதான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எப்படி நம்ம வத்த குழம்புல எல்லாம் வைப்போமோ அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையானங்கிற உப்பு போட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, அவ்வளோதான்.
இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த நுரையெல்லாம் இருக்குது பாருங்க, இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்குற அளவுக்கு கொதிச்சிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் அதில் இறங்கிடும். நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி இருக்கணும். ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கேட்குறப்ப வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூளும் வெறும் மிளகாய் தூளும் போட்டு எண்ணெயில் தாளித்து அப்படியே மேலே கொட்டி கொடுப்பாங்க. இப்போ நாம் அந்த அளவுக்கெல்லாம் இப்போ காரம் வந்து குழந்தைங்க சாப்பிட முடியாது. இப்போ நமக்குன்னா ஓகே, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த கொதியோடவே ஸ்டாப் பண்ணிடுறோம். இதே நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த கலர் வேணும், காரம் வேணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கன் வந்து வறுவல் பண்ணிக்க போகிறோம். அதனால் சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அது ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம நல்லா வறுவல் நல்லா ஹோட்டலில் கேட்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தான் நிறைய வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு ஒரு க்ரன்ச்சியாக கருக்கு முறுக்குன்னு இருக்கிற மாதிரி வதக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அது கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த வெங்காயம். இப்போது கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நான் நிறைய சேர்த்திக்குவேன், அதனால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பக்கமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மட்டன் குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. உப்பு, டேஸ்ட்டு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டோமில்ல சிக்கனுக்கு, இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு வறுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுடலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி போடுற அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த வாசம். இதை போட்டு நல்லா பரட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம். இதில் போட்டு நல்லா டாஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாதி ஒரு வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்குது. அதுவே தண்ணி விட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இது ஒரு 1/4 வாசி வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 3/4 போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள். கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையானங்கிற உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.25 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் போதும், கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு, தண்ணி பத்தலைன்னா இன்னும் கூட தண்ணி நீங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு இது நல்லா வற்றி வரணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல பஞ்சிங்காக மசாலாவோடு இருந்துச்சுன்னா நல்லா சுடு சாதத்தில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குன்னா. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு வத்திடுற அளவுக்கு வச்சுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை, அப்புறம் சிக்கன் இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம சூப்பரான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இதை இப்போ வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வற்றிட்டு வரணும். இதுக்கு ஒரு 8 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நம்மளுடைய சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு கடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். நான் அந்த மாதிரி போட்டுக்குவேன். இந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே vlog இதோட முடியுது. நான் செஞ்ச மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.